இந்த வீடியோவில் ரிசல்ட்ஸ் ஆன் கம்யூட்டேட்டர் சப்குரூப். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் இருந்ததுனா தான் நம்மளால் ஒரு க்ரைட்டீரியன் ஃபார் எனி குரூப் ஜி டு பி சால்வபிள் குரூப் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ அப்போ ரிசல்ட்ஸ் ஆன் கம்யூட்டேட்டர் சப்குரூப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜி இஸ் சால்வபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட்ஸ் கேத் டிரைவ்டு சீரீஸ் இஸ் சிங்கிள்டன் இ அப்படிங்கிற அந்த தியரம், அதுவும் முக்கியமான தியரம். ஸோ அதுவும் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் ரிசல்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, இஃப் ஜி ப்ரைம் இஸ் a commutator subgroup of a group G, then G prime is normal in G and G mod G prime is abelian. ஸோ இப்போ இந்த ரிசல்ட் வந்து கான்வர்ஸ் பார்ட்டுக்கு நமக்கு வேணும். அந்த க்ரைட்டீரியன் சொன்னோம் இல்லையா, அது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனில் வரும். ஸோ அதுக்கு வந்து இந்த ரிசல்ட்டு நிச்சயமாக ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இப்போது ஜி ப்ரைம் வந்து கம்யூட்டேட்டர் சப்குரூப் ஆஃப் ஜி, அது கிவன், அதை எழுதிட்டோம். எனக்கு ஜி ப்ரைம் இஸ் நார்மல் இன் ஜி அப்படின்னு சொல்லணும். இப்போ நார்மல் சப்குரூப் டெஃபினேஷன் என்னென்னா, n is normal in G if for every G in G and n in n, G and G inverse belongs to n. இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் நார்மல் சப்குரூப். அப்போ எனக்கு இந்த ஜி ப்ரைம் இஸ் நார்மல் இன் ஜின்னு சொல்லணும். இந்த ஜி ப்ரைம் இஸ் நார்மல் இன் ஜி அப்படின்னு நான் சொல்லணும். அதனால ஜி ப்ரைமில் ஒரு கேபிட்டல் ஜி ப்ரைமில் ஒரு ஸ்மால் ஜி ப்ரைம் எடுத்துக்கிறோம், அண்ட் ஜி கேபிட்டல் ஜியில் ஒரு ஸ்மால் ஜி எடுத்துக்கிறோம். இதை கன்சிடர் பண்ணுறோம். இப்போது இதுக்கு ஒரு இ அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட் இல்லையா, ஈங்கிறது ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருந்துச்சு, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போது இதை வந்து ரீரைட் பண்ணுறோம். என்னுடைய ஜி ப்ரைம் கேபிட்டல் ஜி ப்ரைமில் இருக்குது, அது சப் குரூப் ஆஃப் ஜி, அதனால் அதுலேயும் ஐடென்டிட்டி எலிமெண்ட் இ தான். ஒரு எலிமெண்ட்டுக்கும் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அதை ரீரைட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ இது யூ ஹாவ் டு ரிமெம்பர், யூ ஆர் இன்ட்ரடியூசிங் இ, அதே ஞாபகப்படணும் வச்சுக்கணும். அண்ட் அதை இந்த மாதிரி ரீரைட் பண்ணுறோங்கிறதும் தெரியணும். அடுத்து இதை குரூப் பண்ணுறோம், அசோசியேட்டிவிட்டி படிக்க இதை குரூப் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு கம்யூட்டேட்டர் மாதிரி இருக்குது. ஒரு எலிமெண்ட், இன்னொரு எலிமெண்ட், இந்த முதல் எலிமெண்ட்டோட இன்வர்ஸ், அடுத்த எலிமெண்ட்டோட இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது எங்கே இருக்கும் அப்படின்னா கம்யூட்டேட்டர் சப்குரூப்பில் தான் இருக்கும். அப்போ இட் இஸ் இன் ஜி ப்ரைம். இது ஆல்ரெடி இன் ஜி ப்ரைம் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இது மொத்தமுமே எங்கே இருக்குன்னா ஜி ப்ரைமில் தான் இருக்குது. அப்போ G prime G inverse is now a member of capital G prime. So in the definition of normal subgroup படி you have your G prime to be normal in G ன்னு வந்தாச்சு. இப்போ அடுத்தது G mod G prime is abelian சொல்லணும். இப்போ G mod G primeல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், கோஷன் குரூப்லலாம் எப்படி இருக்கும் எலிமெண்ட்ஸு, A G prime, லெஃப்ட் கோசெட்டாக இருக்கலாம், ரைட் கோசெட், எதான ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே லெஃப்ட் கோசெட் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ எலிமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். அப்போது இதில் இருக்கிற ரெண்டு எலிமெண்ட் கம்யூட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் தான் ஜி மாட் ஜி ப்ரைம் வந்து அபிலியன்னு வரும். ஸோ அப்போ என்னுடைய எய்ம் என்னென்னா, இந்த மாதிரி என்னால் கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்க்கணும். திஸ் இஸ் ஜி ப்ரைம் ஆக்சுவலி, இது வந்து ஜி ப்ரைம். ஸோ இது மாதிரி கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ டைரெக்டாக நமக்கு இந்த ஸ்டெப்பு நினைவில் இல்லை அப்படின்னா இங்கேருந்து கூட வரலாம். இந்த ஜி ப்ரைம் நார்மல் இன் ஜின்னு சொல்லியாச்சு, இது தானே சொல்லணும், ஜி மாட் ஜி ப்ரைம் அபிலியன்னு சொல்லணும். அதில் ரெண்டு எலிமெண்ட் இப்படி தான் இருக்கணும். ஸோ இதை ஜி ப்ரைம் இஸ் நார்மல்ன்றதுனால இந்த மாதிரி மாற்றி எழுதலாம். இது பிஏ ஜி ப்ரைம். இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணோம்னா ஏபி த ஹோல் இன்வர்ஸ் பிஏ ஷுட் பிலாங் டு G prime. இது வந்ததுனாலே நமக்கு ட்ரூன்னு ஆகிடும். அப்போ இது AB the whole prime is, whole inverse is B inverse A inverse BA. An element its inverse, an element its inverse, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ டெஃபினட்டாக G primeல அது இருக்குது. அப்போது இதுதான் இதுதான் எனக்கு வேணும். அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரும்பொழுது இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்ம அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போனோம்னா வாட் இஸ் ரிக்வயர்ட், இது அப்படியே கொண்டு போகிறோம், இது வருது. அப்போது நான் ப்ரூவ் பண்ணணும்னு வரும்பொழுது இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போகணும். ஸோ வி கன்சிடர் பி இன்வர்ஸ் ஏன்னா எடுத்த உடனே இது எப்படி உங்களுக்கு தெரியும் கன்சிடர் பண்ணணும்னு தோணும். இதுதான் ரீசன், இதுதான் எனக்கு அல்டிமேட்டாக வேணும். அதுலேருந்து அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரோம். அப்போ கடைசியில் இங்கே வந்து நிற்கிது.
அப்போது இது ட்ரூவாக இல்லையா ஜி ப்ரைம்னு? ட்ரூ தான். ஏன்னா ஏவும் பியும் ஜியில் இருக்குது. இது ஒரு கம்யூட்டேட்டர் எலிமெண்ட். தட்ஸ் டெஃபினெட்லி தேர் இன் ஜி ப்ரைம். தெர் ஆர் லாட் ஆஃப் கம்யூட்டேட்டர் எலிமெண்ட்ஸ். இப்போ வந்து எனக்கு ஏபி ஏ இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ் கூட தான் இருக்குது. ஸோ அப்படின்னா எனக்கு ரைட் கோசெட் வச்சு வரும். ஸோ நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறது வித் லெஃப்ட் கோசெட் ஜி மாட் ஜி ப்ரைம்லங்கிறதுனால we are writing like this. ஸோ அப்போது இதை நம்ம எடுத்துக்கிறோம். இதை தான் கன்சிடர் பண்ணோம். இது மறந்து போச்சு அப்படின்னா இப்படி டிரைவ் பண்ணி பார்த்துக்காங்க. பட் இதை ரஃப் ஒர்க்காக நீங்கள் வச்சுட்டு மெயினில் கொடுக்கும்பொழுது இப்படி கொடுக்கணும். ஸோ பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் being a commutator is a member of G prime. அப்போது இதை ரீரைட் பண்ணுறோம். ஏபி the whole inverse BA belongs to this. அப்போது இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஏ இன்வர்ஸ் பி பிலாங்ஸ் டு ஹெச்னு ஏஹெச் must be equal to பிஹெச். அப்போ இந்த இடத்துல ஏபி the whole inverse, ஏ இருக்கிற இடத்துல ஏபி இருக்குது. ஸோ ஏஹெச் must be equal to BH. So you have இது வந்து இந்த இடத்துல this must be written as BAG prime. இது தப்பு. BAG prime. ஏன்னா லெஃப்ட் கோசெட்டாக தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ ஏபிஜி ப்ரைம் இஸ் சேம் அஸ் பிஏஜி ப்ரைம். ஜி ப்ரைம் இஸ் நார்மல் இன் ஜின்றதுனால இந்த மாதிரி ப்ராடக்ட் அப்படி தான் டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ திஸ் இஸ் பிஜி ப்ரைம் ஏஜி ப்ரைம். ஸோ ஜி மாட் ஜி ப்ரைம் இஸ் அபீலியன். ரெண்டு எலிமெண்ட் அதில் இருக்கிறது கம்யூட் பண்ணுது. ஸோ ரிசல்ட் 1 we have established. என்ன பண்ணியிருக்கோம்? ஜி ப்ரைம் கம்யூட்டேட்டிவ் சப் குரூப் ஆஃப் ஜின்னு தெரியும். அது அது G prime, that is the notation that we use for commutator subgroup. அதனால் அது தெரியும். அது நார்மல் இன் ஜின்னு சொல்கிறோம். G mod G prime அபீலியன் சொல்கிறோம். ஸோ இந்த ரிசல்ட்டு கான்வர்ஸ் ஆஃப் தி க்ரைட்டீரியன் பண்ணுறதுக்கு நமக்கு வேணும். we will recall that later. இப்போது நமக்கு வந்து ஜிலேருந்து ஜி ப்ரைம் வருது. இப்போ ஜி ப்ரைமை ஜியானு ட்ரீட் பண்ணேன்னா இதுக்கு ஒரு கம்யூட்டேட்டர் சப் குரூப் வரும்ல. ஸோ அதை எப்படி நம்ம குறிப்போம்னா மறுபடியும் இதை ஜியாக ட்ரீட் பண்ணிங்கன்னா இதனுடைய டிரைவ்டு குரூப்பு சப் குரூப்பு அது இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை போயிட்டே இருக்கும். அப்போது we will have somewhere kth derived சப் குரூப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒன்று வருது. அடுத்தது அந்த ரிசல்ட் படிக்க ஜி மாட் ஜி ப்ரைம் we have that to be abelian. அது மாத்திரம் இல்லை, என்னுடைய ஜி ப்ரைம் இஸ் நார்மல் என் ஜி. இது கண்டினியூ ஆகும். அப்போ எனக்கு எப்படி வரும்? ஜி ப்ரைம் மாட் ஜி டபுள் ப்ரைம் அபீலியன் வரும். ஜி டபுள் ப்ரைம் இஸ் நார்மல் இன் ஜி ப்ரைம். அந்த மாதிரி இட் வில் கோ ஆன் அண்ட் ஆன். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். ட்ரீட்டிங் ஜி ப்ரைம் ஆஸ் அ குரூப் we have ஜி டபுள் ப்ரைம் denoted as g to the power that 2, that is g double prime, to be normal in G prime, and G prime mod G double prime is abelian. So by the above result இது வருது. So similarly treating it goes on and on. So proceeding like this we have இதை வந்து எப்படி வாசிக்கணும்னா the kth derived subgroupனு வாசிக்கலாம். So this to be normal in the G k minus 1th derived subgroupல இருக்கும். இந்த கோஷன் குரூப் வந்து அபீலியனாக இருக்கும். இதனுடைய கான்சிக்வன்ஸ். ஏன்னா இது இருந்ததுன்னா தான் கான்வர்ஸ் பாட்டு அப்படியே எழுதிடுவோம். அவ்வளோதான். நமக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது. டிஎன்ஏ இருக்குது. அதனால் ஜி சால்வபிள் அப்படின்னு இருந்ததுன்னா ஜி அது சொல்லுவோம். அந்த kth derived subgroup வந்து should be singleton E. So that we will see in the converse part. இப்போ ரிசல்ட் 2ல் வந்து எம் நார்மல் இன் ஜி அண்ட் இது கொடுத்துட்டாங்க. எம் நார்மல் இன் ஜின்னு கொடுத்துட்டாங்க. ஜி மாட் எம் அபீலியன்னு கொடுத்தாச்சு. நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா ஜி ப்ரைம் இஸ் கண்டெய்ன்ட் இன் எம். இதுதான் நம்ம சொல்லணும். சரி, இப்போது ஜி மாட் எம் அபீலியனாக இருக்கிறதுனால ரெண்டு எலிமெண்ட் இதில் உள்ளது கம்யூட் ஆகும். இப்படி தான் இருக்கும் அதில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம், லெஃப்ட் கோசெட்ஸ் அல்லது ரைட் கோசெட்ஸ். நம்ம லெஃப்ட் கோசெட்டை எடுக்கிறதுனால இதே மாதிரி எழுதியிருக்கோம் ஃபார் எவ்ரி ஏபி இன் ஜி. சரி, இது வந்து எம் நார்மல் இன் ஜின்னு கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ப்ராடக்டை இந்த மாதிரி எழுதலாம். இதெல்லாம் போன செமஸ்டரில் நீங்கள் படித்தது. பிஏ இன்ட்டு பிஏ லெஃப்ட் கோசெட் ஆஃப் எம். இதுவும் லெஃப்ட் கோசெட்.
ஸோ இப்போது இதை வந்து இந்த AH is equal to BH if and only if A inverse B belongs to H அதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு AB the whole inverse into BA belongs to Mன்னு வரும். But this is nothing but B inverse A inverse BA. ஸோ இது இந்த மாதிரி இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் கேபிட்டல் எஸ்ஸில் இருக்குது. கேபிட்டல் எஸ்ஸில் தான் கலெக்ஷன் ஆஃப் ஆல் கம்யூட்டேட்டர் எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது இது வந்து எஸ் கண்டெய்ன்டன், இது வந்து an எலிமெண்ட் இன் எஸ், அந்த எலிமெண்ட் எம்லேயே இருக்குது, அதனால எஸ் கண்டெய்ன்டன் எம். ஆனால் ஜி ப்ரைம் நமக்கு தெரியும், இட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் சப் குரூப் கண்டெய்னிங் எஸ்ன்னு தெரியும். இட் இஸ் தி ஸ்மாலஸ்ட், அதான டெஃபினேஷன், அதானே ஜெனரேட்டட் பை எஸ்ன்னா இட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் சப் குரூப் கண்டெய்னிங் எஸ். இப்போ எம்ங்கிறது எனி அதர் சப் குரூப் விச் கண்டெய்ன்ஸ் எஸ். அப்போது ஸ்மாலஸ்ட் மஸ்ட் பி கண்டெய்ன்ட் இன் எனி அதர் படிக்கு G prime is contained in M. ஸோ இந்த ரிசல்ட்டையும் அந்த ரிசல்ட் 2வையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த க்ரைட்டீரியன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ரிசல்ட் 2. என்ன சொல்லியிருக்கு, M நார்மல் இன் G mod M abelianனா இந்த கம்யூட்டேட்டர் சப் குரூப் இஸ் கண்டெய்ன்ட் இன் திஸ் M. ஏன்னா அதுதான் ஸ்மாலஸ்ட் கண்டெய்ன்ட் இன் எனி அதர் நார்மல் சப் குரூப். இப்போது இன்னொரு ரிசல்ட்டு G prime is contained in M. M வந்து என்னதுன்னா ஏதோ ஒரு சப் குரூப் ஆஃப் G prime contained in M. அண்ட் இது மாதிரி இருந்ததுன்னா இது சும்மா அதே நம்ம ப்ரைம் ரெண்டு பக்கம் அப்ளை பண்ணணும், அது இல்லை மீனிங். பட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லிக்கலாம், இதை டேஷ் ரெண்டு பக்கம் போட்டுக்காங்கன்னு. பட் தட் இஸ் நாட் த கரெக்ட் மீனிங். இப்போ இதுக்கு ப்ரூஃப் நம்மளுடைய இந்த G ப்ரைமில் ஒரு எலிமெண்ட் G ப்ரைம்னு எடுக்க போகிறோம். இந்த G prime is contained in Mங்கிறதுனால இந்த G prime Mல வந்துடும். G prime belongs to Mன்னு வருது. இப்போது நம்ம M primeனு ஒரு கேபிட்டல் M primeல ஒரு எலிமெண்ட் எடுக்க போகிறோம். இப்போது G prime M prime G prime inverse இதை கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை M prime inverse M prime அதால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு இந்த G prime M prime G prime inverse என்ன பண்ணியிருக்கோம் இங்கன்னா, we have just introduced ஒரு E. அந்த Eயை இதால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி ஒரு அந்த ரிசல்ட்டில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இது வந்து it's an element in M prime. இது already it is in M prime. இது ஏன் M primeல இருக்கு, it's a commutator. It's a commutator element. எந்த இப்போது G primeல இருக்கணும்னு சொன்னால் அது கம்யூட்டேட்டர் எலிமெண்ட்டாக இருந்ததுனாலே அது போய் G primeல உட்காந்துருக்கும். அப்போ இது கம்யூட்டேட்டர் எலிமெண்ட்டாக இருக்கணும்னா இதில் G primeல இருக்கணும்னா இந்த எலிமெண்ட்டெல்லாம் எங்கேருந்து சப்ளை ஆகிருக்கணும்னா ஜியிலேருந்து சப்ளை ஆகிருக்கணும். இப்போது இந்த இடத்துல எனக்கு இந்த G primeமும் M primeமும் எங்கேருந்து சப்ளை ஆகிருக்குன்னா we have that from one is from M. ஆனால் நமக்கு தெரியும் M contains M prime. ரைட், M contains M primeங்கிறது ஏன்னா G contains G prime மாதிரியே தான் M primeங்கிறது கம்யூட்டேட்டர் எலிமெண்ட்ஸ் A, B, A inverse, B inverse with A and B taken from capital M. ஸோ அப்போ M contains M primeங்கிறது is true. ரைட், அப்போது M prime belongs to M primeனா M prime will be a member of capital M. ஸோ என்னுடைய G ப்ரைமும் எம்மில் இருக்குது, M ப்ரைமும் எம்மில் இருக்குது. அப்போது கம்யூட்டேட்டர் இந்த இதால் ஃபார்ம் ஆன கம்யூட்டேட்டர் எலிமெண்ட் எங்கே இருக்குன்னா M ப்ரைமில் தான் இருக்கும். எனக்கு ஏவும் பியும் ஜியில் இருந்தால் கம்யூட்டேட்டர் எலிமெண்ட் G ப்ரைமில் இருக்கும். ஓகே, எம்மும் ஏவும் பியும் ஜியில் இருந்ததுன்னா கம்யூட்டேட்டர் எலிமெண்ட் வில் பி இன். எலிமெண்ட்டுன்னா கண்டெய்ன்டுன்னு போடக்கூடாது, எலிமெண்ட்டுன்னா பிலாங்ஸ் டு தான் போடணும். ஸோ அப்போது இந்த G prime is in M,
m prime is in m prime. ஆனால் m prime எதுக்குள்ளே இருக்குன்னா mக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த m prime mல இருக்குது, g prime mக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் படிக்கு இந்த எலிமெண்ட் m primeல தான் இருக்கணும். இது ஆல்ரெடி m primeல தான் இருக்குது அப்படின்னா the whole lot is in m prime. So m dash is normal in g prime. m prime is normal in g prime. என்ன பண்ணியிருக்கோம், g primeலேருந்து ஒரு எலிமெண்ட்டை எடுத்திருக்கோம், m primeலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்திருக்கிறோம், gn g inverse belongs to nன்னு வந்தால் n நார்மல், அதான டெஃபினேஷன். ஸோ அது இங்கே ட்ரூவாக இருக்கிறதுனால நம்மளுடைய கன்க்ளூஷன் என்னென்னா m prime is normal in g prime. இப்போது இதில் அது டைரெக்டாக நம்மளுக்கு கேட்கல, ஆனால் இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த இது தேவையாக இருக்குது, அதனால தான் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ஒரு 2 எலிமெண்ட் g ப்ரைமில் எடுக்கிறோம், g1 ப்ரைம் g2 ப்ரைம் இன் திஸ். தென் இந்த இது g ப்ரைமில் இருந்ததுன்னா அது mல இருக்கும். ஏன், பிகாஸ் g ப்ரைம் இஸ் கண்டெய்ன்ட் இன் m. ஸோ இந்த மாதிரி mல ஒரு எலிமெண்ட் எடுத்தாச்சு. இப்போது இது எங்கே இருக்கும், மறுபடியும் அதே கதை தான். ஏ பி ஜியில் இருந்ததுன்னா ஏ இன்வர்ஸ் பி இன் அந்த கம்யூட்டேட்டர் எலிமெண்ட் வில் பி இன் ஜி ப்ரைம். ஸோ இவங்க 2 பேரும் எம்லேருந்து சப்ளை ஆகிறாங்கன்னா இந்த கம்யூட்டேட்டர் எலிமெண்ட் இதனுடைய டிரைவ்டு குரூப்பில் தான் இருக்கணும், சப் குரூப்பில், தட் இஸ் எம் ப்ரைம். இப்போது இது நம்ம அந்த இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த ரிசல்ட் AH is equal to BH if and only if A inverse B belongs to H. இதே கதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த A inverse B இதை we can rewrite G2 prime G1 prime the whole inverse. ஏன்னா அதை திருப்பி போட்டோம்னா தான் இது வரும், அதனால் இது போடுறோம். G1 prime G2 prime belongs to M prime. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு G2 prime G1 prime M prime is equal to G1 prime G2 prime M prime. இது இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறோம். H இருக்கிற இடத்துல M prime, A இருக்கிற இடத்துல G1, A இருக்கிற இடத்துல G2 prime G1 prime, B இருக்கிற இடத்துல இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி வருது. பட் இதை நம்ம பிகாஸ் M is normal, M is இப்போது இந்த இடத்துல M prime இது, சாரி, this is M prime. M prime is normalனு இருக்கிறதுனால இதை திரும்ப நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுத முடியும். M prime நார்மலாக இருக்கிறதுனால இதை இந்த மாதிரி மாற்றி எழுத முடியும். அதே மாதிரி இதுதான் இது இந்த ரைட் சைடில் இருக்கிறதா இங்கே லெஃப்ட் சைடில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ எனக்கு இந்த மாதிரி வருது. அப்போ இது என்ன சொல்லுதுன்னா G prime mod M prime is abelian. ஸோ by the above proposition, that is result. இந்த ரிசல்ட் என்ன சொல்லுது, ஒரு M is normal in G mod M abelianனா G prime is contained in M. இப்போ M இருக்கிற இடத்துல M prime இருக்குது. ஸோ M prime is normal in G prime. M இருக்கிற இடத்துல இந்த ரிசல்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் M இருக்கிற இடத்துல M prime இருக்குது, G இருக்கிற இடத்துல G prime இருக்குது. ஸோ G prime mod M prime abelian அப்படிங்கிற ஸ்டோரியும் நமக்கு இருக்குது. அப்படின்னா கன்க்ளூஷன் என்னவா இருக்கணும், இந்த G இருக்கிற இடத்துல எனக்கு G prime இருக்கா, அப்போ G primeனு வந்ததுன்னா G double prime is contained in M இருக்கிற இடத்துல யார் இருக்காங்க, M prime இருக்குது. அப்போது G double prime is contained in M prime. ஆரம்பத்தில் என்ன இருந்தது, G prime contained in M. அதுக்கு நைஸாக ப்ரைம் எடுத்தால் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி இது க்ரூடாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக ரீசன் அவுட் பண்ணி தான் நம்ம இந்த ரிசல்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது யூ ஹாவ் டு ரிமெம்பர். இப்போ 10 மார்க் கேள்விக்கு இந்த ரிசல்ட்டும் இதுவும் ப்ரூவ் பண்ணால் ஓகே, யூ வில் பி கிவன் ஃபுல் 10 மார்க்ஸ். அப்படி இல்லை, டைம் இல்லை அப்படின்னாக்கா ரிசல்ட் 2வையும் ரிசல்ட் 3வையும் யூ கேன் ஜஸ்ட் அதை கோட் பண்ணிவிட்டு ரிசல்ட் 1 நிச்சயமாக ப்ரூவ் பண்ணணும். ரிசல்ட் 1ஐயும் ப்ரூவ் பண்ணிவிட்டு இந்த ரிமார்க்னு எழுதாதீங்க, இட் கேன் பி ஈஸிலி சீன் அப்படின்னு சொல்லி அதை எழுதணும். ஸோ இந்த ரிசல்ட் 3, இந்த ரிசல்ட்டு இதை ரெண்டும் யூஸ் பண்ணி தான்
ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் தி க்ரைட்டீரியன் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். இந்த லெம்மா என்ன சொல்லுதுன்னா, G is solvable if and only if the kth derived subgroup is singleton E. இப்போ நம்ம G சால்வபிள்னு எடுத்துப்போம். அதுலேருந்து இதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். G சால்வபிள்னா என்ன? எனக்கு இந்த ஃபைனைட் செயின் DNA டிசெண்டிங் செயின் இருக்குது. நார்மல் NI is நார்மல் in NI - 1 இருக்குது. அண்ட் NI - 1 mod NI is abelian, அதுவும் சொல்லிட்டோம். ஸோ அதுவும் வந்தாச்சு. இப்போது நம்ம இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். If M is normal in G and G mod M is abelian, then G prime is contained in M. இப்போது நீங்கள் M இருக்கிற இடத்துல NI போட்டுக்கோங்க. அப்போ NI is normal in G இருக்கிற இடத்துல NI - 1. அப்போது NI normal in NI - 1 இங்கே எனக்கு தெரியுது. NI is normal in NI - 1. இந்த M இருக்கிற இடத்துல NIயும் G இருக்கிற இடத்துல NI - 1 போட்டால் எனக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா, G இருக்கிற இடத்துல NI - 1 போடுறோம். அப்போது NI - 1 prime is contained in M இருக்கிற இடத்துல NI இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன வருது? NI - 1 prime is contained in NIன்னு வருது. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறோம், இந்த டெஃபினேஷனையும் யூஸ் பண்ணுறோம். அதுலேருந்து எனக்கு இது கிடைக்கிது. இது எனக்கு வேணும். சரி, இப்போது அடுத்தது இன்னொரு ரிசல்ட் 3. அதில் G prime is contained in Mனா, then G prime the whole prime, G double prime is contained in M prime. ரைட், இதை நமக்கு இப்போ தான் இந்த ரிசல்ட் 3ல நம்ம சொன்னோம். ஸோ இப்போ இதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது எனக்கு NI - 1 prime is contained in NI. இது எங்கேருந்து வருது? இது ஒரு ரிசல்ட் 2லேருந்து வருது. ரிசல்ட் 3லேருந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, G prime contained in Mனா, G double prime is contained in M prime. இப்போ எனக்கு இது contained in this, right? Like G prime contained in M அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது இந்த ரிசல்ட் 3 எனக்கு என்ன கொடுக்கணும்னா, G double prime is contained in M prime. M primeக்கு பதிலாக தான் NI இருக்குது. NI prime இதுதானே வருது. G double prime is contained in NI prime. ஓகே, ஸோ இதையும் நம்ம இதை 1ன்னு வேணால் குறிச்சிக்கலாம், இதை 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை தான் ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட், இப்போது எனக்கு இந்த 1 படிக்கு N1 must contain N0 prime. ரைட், NI இதை ரீரைட் பண்ணனா NI contains NI - 1 prime. அப்போது N1 போட்டேன்னா that will contain N0 prime. சரியா? ஸோ N1 must contain N0 prime. பட் N0 prime, N0ங்கிறது நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்னா Gன்னு எடுத்திருக்கோம். அப்போது N0 prime அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? G primeமாக இருக்கும். இப்போது N1 contains G primeனா, N1 prime will contain G double prime. ரைட், ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இதிலேருந்து N1 prime contains G primeனா, N1 prime will contain G double prime. அதை நம்ம இப்படின்னு குறிப்போம். மறுபடியும் இது எதுலேருந்து வருதுன்னா, யூஸிங் ரிசல்ட் 2. இது 2லேருந்து நமக்கு கிடைக்குது. இப்போது மறுபடியும் 1 யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, ஐக்கு பதிலாக 2ன்னு எடுத்துப்போம். அப்போ என்ன கிடைக்கும்? N2 கிடைக்கும். N2 contains N1 prime. ஆனால் N1 prime ஆல்ரெடி contains G double prime. ஸோ அப்போ எனக்கு இது கிடைக்கும் மறுபடியும். ஸோ இப்போது இது 2 யூஸ் பண்ணேன்னா எனக்கு N2 contains G double prime இருக்கா? அப்போ என்ன கிடைக்கும்? N2 prime contains G triple primeன்னு கிடைக்கும். இதை நம்ம 3ன்னு இப்படி எழுதுகிறோம். ஆனால் மறுபடியும் இப்போ 1 யூஸ் பண்ணுங்கள். 1 என்ன சொல்லுது? 1 இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்?
I equal to 1க்கு போட்டாச்சு, I equal to 2க்கு போட்டாச்சு, இப்போ 3 போடணும். ஸோ N3 contains N2 prime. ஆனால் N2 primes contains G triple prime. ஸோ இதே மாதிரி அது போயிட்டே இருக்கும். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அந்த 1 and 2 இதை மாற்றி நம்ம அப்ளை பண்ணால் இந்த மாதிரி வருது. சரி, இப்படியே இது போயிட்டே இருந்ததுன்னா at one stage என்ன ஆகும்னா NK contains இந்த இடத்துல NK contains NK minus 1 primeன்னு வரும். ஸோ எனக்கு இந்த மாதிரி பாருங்களேன், இங்கே 2ன்னு வந்ததுன்னா இங்கே 3 வருதா? ஸோ அந்த மாதிரி யூ கேன் ஹேவ். இங்கே 3 வந்ததுன்னா இங்கேயும் 3 வருது. ஸோ இங்கே வந்து இட் வில் கண்டெயின், இங்கே K இருந்ததுன்னா இங்கே என்ன வரணும்? இது வரணும். பட் நீங்கள் இந்த G பவர் K இஸ் ஈக்குவல் டு சிங்கிள்டன் E தான் நம்ம சொல்லணும். ஆனால் NK பற்றி நமக்கு என்ன தெரியும்னா NK வந்து சிங்கிள்டன் E. ஸோ இது சப்குரூப்புன்னு தெரியும், ஆனால் ஈக்குள்ளே இருக்குன்னு தெரியுது. அப்போ தெர் இஸ் நோ அதர் கோ, எனக்கு இந்த G பவர் K என்னவாக தான் இருக்கணும்? சிங்கிள்டன் ஈயாக தான் இருக்கணும். அதனால் வந்தது தான் G பவர் K. தட் இஸ் kth derived சீரீஸ், kth derived சப்குரூப் வந்து சிங்கிள்டன் ஈன்னு வருது. ஸோ இந்த ரிசல்ட்டு நம்ம மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறோம். 2 and 3 மாற்றி யூஸ் பண்ணி தான் நமக்கு we are able to prove. ஸோ அதனால் இது ஏன்னா 10 மார்க்கில் கேட்குறதுனால இதில் வந்து ஒரு 3-4 லைனில் யூஆர் ஃபினிஷிங் தி ப்ரூஃப் அப்படின்னும்பொழுது இந்த ரிசல்ட் 1, 2, 3 மூணுத்தையுமே ப்ரூவ் பண்ணுறது நல்லது. அதுக்கு நம்ம இங்கே பின்னாடி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தோமே, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. அது மாதிரி அப்படியே நம்ம we have used this result AH is equal to BH if and only if A inverse B belongs to H, அந்த கதையெல்லாம் சொல்ல தேவையில்லை. டைரெக்டாக அந்த ப்ரூஃபை நம்ம எழுதிட்டு அந்த ரிசல்ட்ஸு இந்த 1, 2, 3 யூஸ் பண்ணுறோம். 2 and 3 இங்கேயும் ரிசல்ட் 1 கான்வர்ஸ் பார்ட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது கான்வர்ஸ் பார்ட்டில் kth derived சப்குரூப்பை வந்து சிங்கிள்டன் ஈன்னு எடுத்துக்கிறோம். இப்போ G சால்வபிள் சொல்லணும். நமக்கு ஏற்கனவே இந்த ரிசல்ட் 1ல் இது தெரியுது. G prime is a commutator subgroup of G, then G prime is normal in G and G mod G prime is abelian. இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற அந்த ஸ்டோரியும் சொன்னோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இதனுடைய கண்டினியூவேஷன் தான் இங்கே ரிமார்க்லையும் கொடுத்தோம், அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போது இது மாதிரி இது போயிட்டே இருக்குது abelian. பட் எனக்கு வந்து G அந்த kth derived சப்குரூப் வந்து சிங்கிள்டன் ஈன்னு வந்ததுனால ஒரு இடத்துல நின்றுடுது. அப்போ எனக்கு டிசெண்டிங் செயின் இருக்குது D, இந்த நார்மல்சி கண்டிஷனும் அதுவும் வருது இது படிக்க, அண்ட் அந்த கோஷன் குரூப் வந்து அபீலியன் அதுவும் வருது. அப்போ இந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணனா கன்க்ளூஷன் என்னென்னா G இஸ் சால்வபிள். ஸோ G சால்வபிளாக இருக்கிறதுக்கு தேவையானதும் போதுமானதுமான நிபந்தனை the kth derived subgroup must be singleton E. ஸோ இது முக்கியமான கேள்வி, அதனால் படிக்கணும். ஸோ இந்த அடுத்த வீடியோவில் இந்த ரிசல்ட்ஸ் என்னென்னா homomorphic image of a solvable group is solvable, subgroup of a solvable group is solvable. அடுத்து இந்த ரிசல்ட் if n is normal in G, n is solvable அப்படின்னு இருந்ததுன்னா இன்னொரு கண்டிஷன் G mod n சால்வபிளாக இருந்ததுன்னா G is solvable. இப்போ இது வரைக்கும் G சால்வபிளாக இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற கதையெல்லாம் பார்த்தோம். இப்போது கோஷன் குரூப் சால்வபிள், அந்த n நார்மல் இன் Gனா தான் இதுவே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ n சால்வபிள், G mod n சால்வபிள்னா G சால்வபிள், n சால்வபிள், n சால்வபிள், G mod n சால்வபிள்னா G சால்வபிள். ஸோ இந்த 3 ரிசல்ட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.